Hello friends, welcome to channel 2.75. We are very well. Cold process soaps செய்கிறவங்களுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கும்போது நிறைய சர்ப்ரைசஸ் வந்து அவங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சர்ப்ரைசஸ்லேருந்து ஒன் ஆஃப் த சர்ப்ரைசஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சோப் செஞ்சதுக்கப்புறமா சோப்பில் வந்து ஒரு ஒயிட் லேயர் மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ அந்த லேயரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதோட பேர் என்னது, அது ஏன் ஃபார்ம் ஆகுது, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், சோப்பில் வந்ததுக்கப்புறம் அதை எப்படி க்ளீன் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த லேயரை வந்து என்ன சொல்லுவா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சோடா ஆஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சோடா ஆஷ் எதுக்காக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் சோப்பில் இருக்கிற காஸ்டிக் சோடா வந்து செப்பானிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சுட்டு அன்செப்பானிஃபைடு காஸ்டிக் சோடா இருக்கு இல்லையா. ஸோ இந்த காஸ்டிக் சோடா வந்து என்வாயர்மெண்ட்டில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகும்போது அதோட ரிசல்டன்ட் தான் உங்களுக்கு சோடா ஆஷாக ஒரு சோப் மேலே வந்து ஃபார்ம் ஆகும். சோடா ஆஷ்னால வந்து நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நீங்கள் வந்து சோப் சைடில் வந்து மேபி ஒரு சில நேரத்தில் வந்து நீங்கள் டபுள் கலர் செஞ்சுருக்கலாம், இல்லை மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு ஸ்வால்ஸ் மாதிரி ஏதோ ஒரு டிசைன் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ அந்த டிசைன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஏதோ ஒரு இது லேயரில் வந்து இருந்துச்சுனாக்கா அது வந்து லுக்ஸை வந்து வீணாக்கிடும், அது பார்க்குறதுக்கே வந்து நல்லா இருக்கும். ஸோ அது வந்து பார்க்குறது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த சோப்ஸில் வந்து இது வந்து மேலோட்டமாக லேயர் மாதிரி தான் வரும். ஆனால் ஒரு சில நேரத்தில் வந்து கம்ப்ளீட் சோப்லேயே உள்ளுக்குள்ளேயே கூட சோடா ஆஷ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த சோடா ஆஷ் ஃபார்ம் ஆகுது எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸில் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னாக்கா, இந்த சோடா ஆஷ் வந்து எதுக்காக வருது அண்ட் இதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ குட்டியாக நோட்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ சோடா ஆஷ் வந்து வரதுக்கான முக்கியமான 2 ரீசன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, லோ டெம்பரேச்சர் அண்ட் தின் ட்ரேஸ். லோ டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, உங்கள் ரூம் டெம்பரேச்சரோட குறைவான டெம்பரேச்சரில் நீங்கள் சோப் செய்கிறீங்கனாக்கா அது வந்து ஒன் ஆஃப் தி ரீசன். தின் ட்ரேஸ் அப்படின்னாக்கா, தோசை மாவு கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, அந்த கன்சிஸ்டன்சி வராமல் ஒரு லிக்விட் மாதிரி இருக்கிற கன்சிஸ்டன்சிலே நீங்கள் வந்து மோல்டில் போர் பண்ணி செய்கிறீங்க. இது மோஸ்ட்லி வந்து டிசைன்ஸ் செய்கிறவங்களுக்கு வந்து தின் ட்ரேஸில் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதர்வைஸ் நீங்கள் தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த லோ டெம்பரேச்சரை எப்படி அவாய்ட் பண்ணுறது, அதுக்காக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து ரூம் டெம்பரேச்சர் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னாக்கா ஆன் அன் ஆவரேஜ் 28 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சரோட அதிகமாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஏரியாவில் செஞ்சிங்கனாக்கா நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் ரூம்லேயே செய்கிறீங்கனாக்கா ஏசி ஆன் பண்ணிவிட்டு இல்லைன்னா ஃபேனை வந்து ஃபுல் ஸ்பீடில் வச்சு செய்கிறீங்கனாக்கா உங்களோட ரூம் டெம்பரேச்சர் வந்து ஆவரேஜ் டெம்பரேச்சரோட ட்ராப் ஆகும். ஸோ அவாய்ட் தேட். ரூம் டெம்பரேச்சரில் சோப் செஞ்சு மீடியம் ட்ரேஸில் வந்ததுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் உங்கள் மோல்டில் ஊற்றிட்டு மேலே வந்து கொஞ்சமாக ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறமா இன்னும் ஒருத்தர் ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் மேலே ஒரு கார்ட்போர்டு இல்லைன்னா ப்ளைவுட் வச்சு க்ளோஸ் பண்ணி ரெஸ்ட்காக ஒரு 24 to 48 ஹவர்ஸ்க்காக ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சிடலாம். சப்போஸ் நீங்கள் சோப் செய்கிறது வந்து ஐதர் வின்டர் சீசனில் இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடம் வந்து ஒரு கோல்டு ரீஜனாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் சோப் செய்கிறீங்க அப்படின்னாக்கா அப்போ என்ன செய்யணுன்னாக்கா, சோப் மீடியம் டேஸ்ட்டில் வந்ததுக்கப்புறமா மோல்டில் ஊற்றிட்டு இந்த மாதிரி ரப்பிங் ஆல்கஹால் போடுறீங்கனாக்கா ரப்பிங் ஆல்கஹால் போட்டுட்டு 2 டைம் போட்டதுக்கப்புறமா அதை தூக்கி கொண்டு போய் வந்து நீங்கள் ஒரு 60 வாட் இல்லை 100 வாட்ஸ் பல்ப் இருக்கு இல்லையா, அந்த பல்புக்கு கொஞ்சம் கிட்ட 1 feet அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குன்னா அந்த டிஸ்டன்ஸில் வச்சு அங்கே வந்து இதை ஒரு 1 to 1.5 ஹவருக்கு வந்து அங்கே வைக்கலாம். ஸோ தட் வில் கிவ் தட் ஹீட், அந்த ரூம் டெம்பரேச்சரில் வரக்கூடிய ஹீட் இருக்குல்ல அது வந்து கொடுக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் சோப் செய்கிறது வந்து தின் ட்ரேஸில் தான் செய்யணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்குனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டிசைன்ஸ் ஏதாவது செய்கிறீங்க, ஸ்வேர்ல்ஸ் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னாக்கா அப்போ வந்து தின் ட்ரேஸ் தான் செஞ்சாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, வாட்டர் டிஸ்கவுண்ட். ஸோ ரெகுலராக நீங்கள் எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அதில் 5 to 10% வாட்டர் வந்து கம்மியாக எடுக்கலாம்.
ஸோ வாட்டர் டிஸ்கவுண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று வந்து சோடா ஆஷ் வந்து நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணால், இன்னொன்று வந்து கிளிசரின் ரிவர்ஸ். ஸோ இந்த கிளிசரின் ரிவர்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ பட் இது வந்து வாட்டர் டிஸ்கவுண்ட் இந்த 2 ரீசனை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பேஸ் வேக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளோட ரெசிபியில் ஆட் பண்ணோம்னாக்கா சோடா ஆஷ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். எப்படின்னாக்கா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ரெசிபியில் எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் குவான்டிட்டியில் 0.5% பீஸ் வேக்ஸ் மெல்ட் பண்ணிவிட்டு ஆயிலில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்கா, பீஸ் வேக்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட சோப் வந்து ட்ரேஸ் ஆகக்கூடிய அந்த டைம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகும். நார்மலாக நீங்கள் செய்கிற சோப் வந்து ஆயில் அண்ட் லைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மேபி 5 to 8 minutes ஆகுதுனாக்கா, இந்த ரெசிபியில் வந்து வித்தின் 1.5 2 minutes ஒரு 3 minutes உங்களோட சோப் வந்து திக்காகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி குவிக். அண்ட் எல்லா பொருளும் வந்து ஒரு ரெடியாக இருக்கணும். போர் பண்ணி செய்கிறதுக்காக வந்து ரொம்ப குவிக்காக ரெடியாக இருக்கும். ஸோ இது வந்து யார் ரொம்ப நாளாக செய்கிறாங்களோ, ப்ராக்டிஸ் இருக்கோ, அவங்க வந்து செஞ்சுக்கலாம். இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் புதுசாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னாக்கா இந்த டெக்னிக் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அண்ட் பீஸ் வேக்ஸ் ஆட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பீஸ் வேக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து சோடா ஆஷாக சோப்பை வந்து இது வந்து ஹார்டு செய்யும். அண்ட் உங்களோட சோப்பில் வந்து ஒரு ஷைனி லுக் வந்து கிடைக்கும். ஸோ கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் கூட உங்கள் சோப்பில் ஒரு இந்த சோடா ஆஷ் வந்திருக்கு அப்படின்னாக்கா, அந்த சோடா ஆஷை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சோடா ஆஷ் க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தோட சிம்பிளான ஆப்ஷன் என்ன அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு கையில் வந்து க்ளவ்ஸ் போட்டுக்கணும். க்ளவ்ஸ் போட்டுறதுனால என்ன ஆகுனாக்கா, உங்கள் கையில் இருக்கிற அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து சோப்பில் பதிவாகாது, சோப்பில் பிரிண்ட் ஆகாது. சோப்ஸ் எடுத்துக்கிட்டு ஒன்று டேப் வாட்டர் இருக்குல்ல, ரன்னிங் வாட்டர், இந்த ரன்னிங் வாட்டரில் சோப்ஸை வந்து நீங்கள் காட்டி ஒரு லைட்டாக அதை வந்து இதை தொடச்சி விட்டுட்டு திரும்ப ஒரு டைம் காட்டிட்டு அதை வந்து ட்ரை பண்ணுறதுக்காக சைடில் வச்சிடலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஹேண்ட் ஹெல்ட் ஸ்டீமர். சூடான காற்று வரல, இப்போ நிறையா அயன் பாக்ஸில் கூட வந்து ஸ்டீமர் இருக்கும். ஸோ அதில் எப்படி சூடாக காற்று வருதோ அந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் ஏதாவது இருக்குனாக்கா, ஹேண்ட் ஹெல்ட் ஸ்டீமர் முடிஞ்ச மேலே வந்து ஒரு ஃபோட்டோ போட்டுருணும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் ஹெல்ட் ஸ்டீமர் ஏதாவது இருந்ததுனாக்கா, அந்த ஸ்டீமருக்கு வந்து சோப்பில் கொஞ்சம் ஒரு 2 to 5 inch டிஃப்ரென்ஸில் வச்சு லேசாக நம்ம வந்து அந்த ஸ்டீம் அது மேலே படுற மாதிரி வச்சோம்னாக்கா, அதுலேருந்து கூட வந்து அந்த சோடா ஆஷ் வந்து போயிடும். பட் இது எப்போ செய்யலாம் அப்படின்னாக்கா, ரொம்ப தென் லேயர், ரொம்ப லைட்டாக சோடா ஆஷ் இருந்தாக்கா அங்கே வந்து இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதிகமாக இருந்தால் இந்த ஸ்டெப் வந்து அங்கே ஒர்க் பண்ணுது. தேர்ட் ஆப்ஷன் வந்து சோப் பீலர் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம வெள்ளரிக்காய் வெட்டுறதுக்காக நம்ம எப்படி ஒரு நைஃப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, தோல் உரிக்கிறதுக்காக, அந்த மாதிரி சோப் பீல் பண்ணுறதுக்காக வந்து கிடைக்குது. ஃபோட்டோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி பீலர் இருந்ததுனாக்கா அதுலேருந்து நீங்கள் வந்து பீல் பண்ணி கூட எடுக்கலாம். இது வந்து தேர்ட் ஆப்ஷன். அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது நைலான் கிளாத் ஏதாவது இருந்ததுனாக்கா, நைலான் கிளாத்தை வந்து ஒரு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த நைலான் கிளாத்தை வச்சு சோப்பை வந்து லேஸாக மேலோட்டமாக வந்து தொடச்சி எடுக்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் என்னோடய சேனல் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். என்னோடய ஃபர்ஸ்ட் சோப் வீடியோ இருக்கு இல்லையா, நீம் ஆயில் சோப், அந்த சோப்போட வீடியோலையோ இல்லை அதுக்கு ஃபாலோயிங் வீடியோ செகண்ட் வீடியோ ரெண்டில் ஏதோ ஒரு வீடியோவில் வந்து நான் இதை பற்றி பேசியிருக்கேன். நைலான் கிளாத்தை வச்சு நீங்கள் வந்து மேலோட்டமாக தொடச்சி எடுத்தீங்கன்னாக்கா அதில் வரக்கூடிய சோடா ஆஷ் வந்து போயிடும். அண்ட் உங்களோட சோப் வந்து ஒரு நல்ல ஷைனியாக, ஒரு மார்க்கெட்டில் கிடைக்கிற சோப்ஸ் இருக்குல்ல, அதில் ஸ்மூத்தாக ஷைனி லுக், அந்த மாதிரி லுக்கு கூட உங்கள் சோப்புக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து 4வது ஆப்ஷன். இதில் வந்து நைலான் கிளாத் இருக்குல்ல, இது வந்து வாஷ் பண்ணி காய வச்சு திரும்ப கூட நெக்ஸ்ட் பேட்ச்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ரீயூசபிள். ஸோ நைலான் கிளாத்ஸ் வச்சு கூட நீங்கள் வந்து சோடா ஆஷ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 4 ஆப்ஷன். ஸோ
வீடியோ வந்து கொஞ்சம் லெந்தி ஆகிடுச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அண்ட் நான் சொன்ன விஷயம் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சேனல் 2.75 சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய சோப் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.